மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 26, 2024 வெள்ளிக்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி டெய்லி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு வந்து டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பி தேவையான கிளாஸஸ் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்கூல் புக் வைஸ். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். மக்களவையினுடைய 2ஆம் கட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா 88 தொகுதிகள் நடைபெறுது. ஓகேங்களா? கேரளம், கர்நாடகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் சேர்த்து மொத்தமாக 88 தொகுதிகள் நடைபெறுது. ஓகேங்களா? முதல் கட்டமாக தமிழகத்தில் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து 2ஆம் கட்டமாக 88 தொகுதிகளில் நடைபெறுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம சபை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா May 1 வந்து நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. கிராம சபை மட்டும் தமிழகத்தில் ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்தப்படுகிறது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் போன வருஷம் தான் மாற்றினாங்க. அதனால் வந்து இதை மறந்துட வேணாம். தமிழகத்தில் வந்து ஆண்டுக்கு 6 முறை கிராம சபை கூட்டம் கூடப்படுகிறது. ஓகேங்களா? குடியரசு தின விழா ஜனவரி 26, உலக தண்ணீர் தினம் March 22, தொழிலாளர் தினம் May 1, சுதந்திர தினம் August 15, மகாத்மா காந்தி பிறந்த தினம் October 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தினம் November 1. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதனால் இந்த தினத்தையும் அந்த என்னென்ன தினம் என்னென்னைக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லை தண்ணீர் தினம்லாம் முக்கியமான கொஸ்டின். உலக தண்ணீர் தினம் March 22, தொழிலாளர் தினம், சுதந்திர தினம், மகாத்மா காந்தி பிறந்த தினம், உள்ளாட்சி தினம் November 1, அதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு கேள்வி வருது. டேஸ்லேருந்து ஒரு கேள்வி வந்து எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அதில் ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். அடுத்து திரவ நைட்ரஜன் கலப்பு தின்பண்டங்கள் வந்து தமிழக அரசு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது திரவ நைட்ரஜன் வந்து பால் சார்ந்த இனிப்பு வகையில் வந்து ஐஸ்கிரீம் போன்ற உணவுப் பொருள் வந்து உறைய வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் வந்து இப்போ வந்து பிஸ்கட்டு, வேஃபர் பிஸ்கட்டு போன்ற இதுலேயும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கொஷினாக வரலாம். ஓகேங்களா? திரவ நைட்ரஜன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவன நாள் கொண்டாட்டம். ஓகேங்களா? மத்திய தோலாராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஷின். ஓகேங்களா? மத்திய தோலாராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது, அதனுடைய தலைமையகம்னா சென்னை. ஓகேங்களா? 77வது நிறுவன தினத்தை வந்து இப்போ கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐசிஎஃப் ரயில்வேல வந்து வாரிய கூடுதல் உறுப்பினர்கள் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல. சென்னையில் உள்ள ரயில் பெட்டிகள் தொழிற்சாலையில் ஐசிஎஃப் வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உட்பட அனைத்து வகையான ரயில் பெட்டிகளிலும் தயாரிக்கப்படுகிறது. இந்த ரயில் நிலையங்கள் ரயில்வே உற்பத்தி கூடங்கள் பிரிவுக்காக ரயில்வே வாரிய கூடுதல் உறுப்பினர் எஸ் பங்கஜ் ஐசிஎஃப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார். ஓகேங்களா? ஆய்வு மேற்கொள்கிறாரு. நமக்கு இதில் என்னென்னா, நம்ம போன பிசிலே வந்து கொஸ்டின் கேட்டாங்க ஐசிஎஃப் பற்றி. அதனால் பார்த்துக்கோங்க. வந்தே பாரத் ரயில் பெட்டிகள், வந்தே மெட்ரோ ரயில் பெட்டிகள், அலுவலக ரயில் பெட்டிகள் மற்றும் இதர ரயில் பெட்டிகள் தயாரிப்பு பணிகளை வந்து ஐசிஎஃப் வந்து மேற்கொள்ளுது. ஓகேங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஆட்டிசம் சிகிச்சை. ஆட்டிசம் சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆட்டிசம் அப்படின்னா என்னென்னா மன இருக்க குறைபாடு பிரச்சனை. ஓகேங்களா? மன இருக்க குறைபாடு பிரச்சனை. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தூத்துக்குடி வந்து துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து எப்போ இருந்துச்சுன்னா 2018. ஓகேங்களா? இந்த மாதிரி மேஜர் கொஸ்டின்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடங்குவதற்கு இன்னும் சரியாக 3 மாதம் தான் இருக்குது. 1990, 1924 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற இருக்குது. லண்டன் மாநகருக்கு அடுத்தபடியாக 1908, 1948, 2011 3 முறை வந்து ஒலிம்பிக் போட்டிகள் வந்து லண்டன் நகரத்தில் நடந்திருக்காங்க. பாரிஸில் வந்து இது 3வது முறை. ஓகேங்களா? முதல் முறையாக சம அளவில் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனையும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து கோடைக்காலம் தொடங்கிவிட்ட நிலையில் ஆசிய கண்டம் முழுவதும் உள்ள 24 கோடி குழந்தைகள் வந்து வெப்பநிலையால் பாதிக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக ஐநா சபை வந்து எச்சரிச்சிருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் கோடை வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ள பகுதிகளுக்கு வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை வந்து வானிலை ஆய்வு மையம் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? வானிலை ஆய்வு மையம் மேற்கு வங்காளத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் ஒடிசாவுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விட்டுருக்குது. ஓகேங்களா? சிவப்புன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா அரபு உலகைச் சேர்ந்த 5 இஸ்லாமிய நாடுகளின் உயரிய விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி டீட்டெயில் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அரபு உலகைச் சேர்ந்த 5 இஸ்லாமிய நாடுகள் வந்து உயரிய விருதுகளை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து வெள்ளை வெங்காயம் ஏற்றுமதிக்கு நிபந்தனைகளுடன் அனுமதி. ஓகேங்களா? குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகம் மற்றும் பீபாவாய் துறைமுகம், மகாராஷ்டிரத்தில் உள்ள நவசேவா துறைமுகம், ஜவஹர்லால் நேரு துறைமுகம்னு பேர். இந்த துறைமுகத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெங்காயம் ஏற்றுமதி வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. 2000 டன் வரைக்கும் தான். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து தடை விதிச்சிருந்தோம். இப்போ வந்து பல நாடுகளுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க 2000 டன் வந்து வரைக்கும் ஏற்றுமதி செய்ய சொல்லியிருக்காங்க. அடுத்து உலகக்கோப்பை வில்வித்தை அணிக்கு வந்து இந்திய அணி வந்து பதக்கம் உறுதி செஞ்சிருக்கு. சீனாவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டிக்கான ரீகர் பிரிவில் இந்திய ஆடவர் அணி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி பதக்கத்தை வந்து வியாழக்கிழமை உறுதி செய்தது.
காம்பவுண்ட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆடவர் மகளிர் அணி இறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்த நிலையில் தற்போது இந்தியாவுக்கு வந்து 3வது பதக்கம் வந்து உறுதியாயிருக்கு. ஓகேங்களா. சென்னையில் குகேஷுக்கு உச்ச வரவேற்பு. இதை பற்றி நம்ம பெரிய டீட்டெயில் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட் செஸ் போட்டியில் வந்து சாம்பியனான வியாழக்கிழமை நாடு திரும்பிய இந்திய செஸ் வீரர் குகேஷுக்கு வந்து சென்னை மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நம்ம இந்த பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்து நீங்கள் டச் பண்ணி உள்ள வந்துக்கலாம். ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக்கான துப்பாக்கி சுடுதல் தகுதி போட்டியில் வந்து ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் அர்ஜுன் பபுதா வந்து 254 புள்ளிகளை பெற்று புதிய உலக சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா. முன்னாடி வந்து இந்தியாவின் திவ்யன் சிங் பன்வர் அவர் தான் வந்து 253.7 இருந்தார். இப்போ வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா 3 புள்ளிகள் அதிகமாக 0.3 புள்ளிகள் அதிகமாக வச்சு 254 இருக்குது. புதிய உலக சாதனை படிச்சிருக்காரு. ஓகேங்களா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவர் பொறுப்பிலிருந்து மேரி கோம் விளங்கிய நிலையில் அவங்க வந்து விலகிட்டாங்க. முன்னாள் துப்பாக்கி சுடுதல் வீரரான ரஞ்சன் சோதி அந்த பதவிக்கு வந்து விண்ணப்பித்திருக்காரு. ஓகேங்களா. அடுத்து பாகிஸ்தான் பிரதமருக்கு வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை வந்து எப்போலேருந்து தடைப்பட்டுச்சு அப்படின்னா 2019ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ஏற்பட்ட புல்வாமா தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடனான வர்த்தகம் வந்து தடைப்பட்டுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200% வந்து வரி விதிப்பு வந்து விதிக்கப்பட்டுச்சு. பின்னர் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து அறிவிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து முழுவதுமான வர்த்தகத்தை வந்து இந்தியா கூட வந்து நிறுத்திக்கிச்சு. இப்போ வந்து மீண்டும் வந்து அதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி அணு ஆயுதங்களின் தடை. ஓகேங்களா. ஐநா தீர்மானத்துக்கு வந்து ரத்து செய்த ரஷ்யா நியூயார்க்கின் விண்வெளி அணு ஆயுதங்களை நிறுத்துவதற்கு தடை விதிக்கும் ஒப்பந்தத்தில் ஏற்படுத்துவதற்கான ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வந்து கொண்டு வந்த தீர்மானத்தை வந்து தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ரத்து செஞ்சிச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் வந்து அணு ஆயுதங்கள் வந்து தயார் நிலையில் எப்பவும் வைக்கிற மாதிரி ஒரு மசோதா. அதுக்கு வந்து ரஷ்யா வந்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சிருச்சு தீர்மானத்தை. விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிலைநிறுத்துவது தடுப்பதற்கான ஒப்பந்தம் வந்து கடந்த 1967ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் வந்து விளக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் தனி சுதந்திர நாடுகளாக செயல்பட வழிவகை செய்யும் இருதேச தீர்வு எட்டப்பட்டால் தனது ஆயுத போராட்டத்தை கைவிட தயாராக இருப்பதாக வந்து ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர் வந்து உறுதியளிச்சிருக்காரு. ஓகேங்களா. இஸ்ரேலும் பாலஸ்தீனம் போரை பற்றி தெரியும். அதில் வந்து ஹமாஸ் அமைப்பு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதோட தலைவர் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான பஸ் தான். இன்றைக்கி நம்ம முக்கியமானதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். சரிங்களா. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டச் பண்ணி உள்ள வந்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.